கோவிட்-19 காலத்தில் பள்ளிகள்லாம் மூடப்படும் என்கிற ஒரு அசாதாரண சூழ்நிலை ஏற்படும் போது அந்த குழந்தைகளுக்கு கல்வித்துறையின் மேலே ஒரு நம்பிக்கை வர வைக்க வேண்டும் என்ற நம்பிக்கையில் உடனடியாக அனைத்து குழந்தைகளுக்கும் இந்த கோவிட் விழிப்புணர்வை ஏற்படுத்தி அந்த குழந்தைகளுக்கான பாடப்புத்தகங்கள் அனைத்து பாடப்புத்தகங்களும் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் மிக பாதுகாப்பான முறையில் வழங்கப்பட்டு கோவிட்-19 பற்றியான விழிப்புணர்வை ஏற்படுத்தி அந்த குழந்தைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவிற்கு மேலே பள்ளிக்கல்வித்துறையின் சார்பில் கல்வி தொலைக்காட்சி மூலமாகவும் ஆன்லைன் மூலமாகவும் கல்வி கற்பதற்கு ஒரு நம்பிக்கையை ஊட்டுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல் பெற்றோர்களுக்கும் இந்த நோயினுடைய தன்மை குறித்து விளக்கப்பட்டு மாணவர்களுக்கு கல்வியை விட உயிர் முக்கியம் என்கிற அறிவுறுத்தப்பட்டு மாணவர்கள் மிகவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வைத்து அவர்களுக்கு இந்த எஜுகேஷன், அதாவது கல்வி போதனை என்பது நடைபெற்று வருகிறது தமிழகத்தில். பொதுவாக இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் மிகச்சிறப்பாக அதை நாங்கள் மேற்பார்வையிட்டு வருகிறோம். Actually, madam, when this situation of COVID arose, which is an abnormal situation for everyone, in order to bridge the gaps with the learning to the students, awareness campaigns were made to the children regarding the do's and don'ts during this pandemic situation, and books were being in advance handed over to the parents. So the books regarding each and every classes has been handed over to the parents in order to keep them engaged with the education. So specifically in Ramnath district, even for parents, this awareness campaigns has been done, and they were well aware what to do and what not to do. And special efforts are taken by the district education department to reach out the children to keep them in cope with the education. Madam. Thank you so much, sir. Sir, online and TV through. Yes, one more thing. Even we have been reaching the students through online mode, as well as there is a special channel by the government, allocated by the government of Tamil Nadu, by name Kalvi channel, television. Through television also the subjects have been taught by the teachers to the students. This is an additional effort taken by the district education department. இந்த செலவில்லா பயிற்சி கல்வி முறையில் மிக சிறப்பாக அரவிந்த சொசைட்டி செயல்படுகிறது. பல்வேறு பல நூறு ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு அந்த 0 லெவல் அந்த மெட்டீரியலை வைத்துக்கொண்டு நிறைய, அதாவது அறிவியல் மற்றும் மற்ற உபகரணங்களை கொண்டு மாணவர்களுக்கு கல்வி கற்பதற்கு மிக ஈடுபாட்டோடு அரவிந்த சொசைட்டி உதவி வருகிறது. ஆசிரியர்களும் மிகுந்த ஆர்வத்தோடு இந்த பயிற்சியில் பங்கேற்கிறார்கள். பல்வேறு கிராமப்புற ரூரல் ஏரியாவில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை கொண்டு கல்வி கற்பதற்கு இந்த பயிற்சி மிக சிறப்பாக பயனுள்ளதாக அமைந்திருக்கிறது. So, according to Sri Aurobindo Society, the society is doing an excellent job through this zero investment program, in which the teachers are utilizing the available resources with the nearby TLMs, whatever is available in and around the classrooms and the schools. And even the teachers are getting motivated much through these programs. And this is an opportunity for teachers to exhibit themselves and their talents. So it is very useful, and the Sri Aurobindo Society is doing a wonderful job for that. நிச்சயமாக இந்த 300 மாவட்டங்களில் ரோல் மாடல் ஸ்கூல் என்பது நிச்சயமாக ஒரு பயனுள்ள வகையில் இருக்கும். இப்போ நம்முடைய தமிழக அரசில் கூட மாடல் ஸ்கூல் என்று ஒரு வருவாய் மாவட்டத்திலும் ஒரு கல்வி மாவட்டத்திலும் இப்போ துவங்கப்பட்டிருக்குது. அதில் எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸு, பல்வேறு எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ் ஆக்டிவிட்டீஸு, கிரவுண்டு, விளையாட்டு எல்லா விஷயங்களிலும் முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. அதே போல் அர்பன் சொசைட்டி மூலம் இந்த ரோல் மாடல் ஸ்கூல் என்பது ஒவ்வொரு ஒன்றியத்திலும் ஒரு பள்ளி தேர்வு செய்யப்பட்டு அது கோலிஸ்டிக் என்பதை விட இது ஒரு மதசார்பற்ற நாடு. அதனால் எந்தவித மத துவேஷம் இல்லாமல் அனைவருக்கும் சமமான, அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அனைவருக்கும் எந்தவித பாரபட்சம் இல்லாத அனைத்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்பட்டு எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ் மற்ற அனைத்து வகையான இணை செயல்பாடும் கொண்ட பள்ளியாக இது அமையுமானால் நிச்சயமாக
உலகத்திலே மிகச்சிறந்த பள்ளியாகவும் ஒரு நாளந்தா பல்கலைக்கழகம் போலவும் அமையும். ஆகவே இதில் மதம் இல்லாமல், எந்தவித ஏற்றத்தாழ்வு இல்லாமல், அனைவருக்கும் எல்லாரும் பெற வேண்டும் என்கிற நிலை இருந்தால் இந்த அர்பைந்தோ சொசைட்டி எடுக்கக்கூடிய இந்த ரோல் மாடல் பள்ளி மிகச்சிறப்பாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். So, what is sir is saying that even in a similar program for role model school is run by the state government, Tamil Nadu state government, where importance is given to extracurricular activities, games, sports, everything is included in the role model schools of the state program. Similarly, the same time being India as an unity in diversity, being with the different cultures and different communities are there, caste based. So, imbibing everyone, including everyone, if the education is given and including every regions, it has been given equally to everyone. It would be an example of Nalanda University. So, it will be a role model of Nalanda University. Each school can represent the Nalanda University in front of others in the society. டெஸ்ட் வச்சு அந்த மாணவர்களை தேர்வு செய்தது ஒரு வரவேற்கக்கூடிய விஷயம். என்ன காரணம்னா, மைக்ரோ ஸ்காலர்ஷிப் என்பது மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வத்தையும் நல்ல பழக்க வழக்கங்களையும் ஒரு ஏழை எளிய மாணவர்கள் ஒரு உத்வேகத்தோடு கல்வி பயில்வதற்கு, மற்றவர்களோடு போட்டி போட்டு தன்னை உயர்த்தி கொள்வதற்கு ஒரு அருமையான வாய்ப்பு இந்த மைக்ரோ ஸ்காலர்ஷிப் அரவிந்தோ சொசைட்டி ஏற்பாடு செய்யப்படுவதற்கு பள்ளி கல்வித்துறையின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்த்துக்கள். Okay, sir. Okay. According to sir, this scholarship program is very helpful to students to self-compete with themselves and to be more educative, and academic-wise they can go and explore themselves as per their pre-learned knowledge, and this is very useful to students to exhibit their talents and self-compete themselves and analyze their learned concepts. So it is very useful, and for this, on behalf of educational department, we thank Sri Aurobindo Society. Hi dear teachers, welcome to this video. It is pleasure to introduce myself. Well, I am Anthony John Sivuma. I have a Bachelor of Arts in English with Bachelor degree in Education from IGNOU. My district Sivaganga has many historical places and holy places. First one is Bat Sanctuary, which is located near in Tirupattur. The best season to visit is from November to February. Then our district is well known for its Chettinad cuisine, which is very hot and spicy. Chettinad is one of the South Indian cuisine with a large number of specialty restaurants. Apart from that, Rani Velnachar was the queen of Sivaganga from 1780 to 1790. She was the first Indian queen to wage war with the East Indian Company of India. She is known as a brave woman. Then, Queen was an army commander of Queen Velnachar who participated in campaigns against the East India Company in the 18th century. She is considered the first suicide bomber in Indian history. I am working in Tirupattur Panchayat Union Primary School, Vaniyangadu, Tirupattur Block, Sivaganga District, Tamil Nadu. I have 8 years experiences in teaching. My school has 36 students. All the students are coming from rural areas. Nowadays, most of the children often struggle to pay attention when we will give a task in the classroom teaching. All children like toys, so I use puppet in my teaching. Puppetry can also boost students' creativity, confidence and subject knowledge. Puppets are a good way to deliver information to students and then retain it. I used to puppet to demonstrate proper pronunciation to help students develop language skills. Puppets change the entire classroom by creating more possibilities for creativity, collaboration, critical thinking and curiosity. Hi, good morning. Hi, good morning. Hi, how are you? I am fine. Who are you? I am a cat. Meow, meow. Who are you? I am a dog. Meow, 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 meow. Hi, how are you? I am fine. How are you? I am also fine. Nice to meet you. Who are you?
frog. Quack, 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 quack. Where do you live? I live in pond. Croak, 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 croak. IEA Zero Investment Innovation for Education Initiative is a platform for teachers to share their ideas and empower thousands of other schools to improve the quality of education. Innovative Pathshala includes lesson plan based on Bloom's taxonomy. It is creating rubric based on state level and it includes MHRD outcomes, interdisciplinary skills, 21st century skills and inclusive classroom. In this pandemic period, we reach the students through online teaching with the help of this innovative training. So my students improve their knowledge, creative and innovative. Parents also supporting to me. I am very thankful to attend this wonderful ZIA training and my trainer Mr. Magesh Besa. He is a very dedicated and valuable resource person. His information about this training is very crystal clear and he motivated in each session. Our school is a role model in our district because of curricular and co-curricular activities. Particularly doing yoga is very essential. All students are very eager to know variety of asanas and doing well. Our school has awarded the overall best school in CRC level science exhibition. Our school has also awarded the district first in postcard writing to our respected Prime Minister Mr. Narendra Modi ji, which under the Swachh Bharat. We plant many medicinal plants in our school campus, so the children get aware of plant samplings. Our school children making clay things. It's very exclusive. All students are involved in formative assessment with joyful learning. அனைவருக்கும் வணக்கம். வாணியங்காடு பஞ்சாயத்தில் உள்ள ஊராட்சி ஒன்ற தொடக்கப் பள்ளியில் எனது மகள் சௌமியா 3ஆம் வகுப்பு படித்து வருகிறாள். மை ஃபேமிலியை பற்றி என் மகள் கற்றுக்கொண்டது சிறிய குடும்பம், பெரிய குடும்பம், கூட்டு குடும்பம், அனைத்து குடும்பங்களிலும் எப்படி எல்லாம் சந்தோஷங்கள், என்ன தாத்தா, பாட்டி, மாமா, அத்தை, சித்தி, சித்தப்பா, சில உறவு முறைகளை பற்றி நன்கு கற்றுக்கொண்டாள். கூட்டு குடும்பமாக இருந்தால் என்ன என்ன சிறப்பு அம்சங்களை பற்றி கற்றுக்கொண்டாள். அம்மா, அப்பா எவ்வளோ பிடிக்கும், தாத்தா பாட்டி எவ்வளோ பிடிக்கும், அந்த மாதிரி சில சில அம்சங்களை பற்றி இந்த புதிய தலைமுறைகள் உறவுகளை பற்றி நன்கு தெரிந்து கொண்டாள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த வாரம் ஆன்லைன் கிளாஸ் மூலமாக மேங்கோஸ் பற்றி கற்றுக்கொண்டது. மாங்காயை வைத்து உணவு முறைகளில் என்னென்ன பொருட்கள் செய்யலாம் என்று எனது மகள் சௌமியா கற்றுக்கொண்டாள். சில பொருட்களை வைத்து எக்ஸ்பீரியன்ஸ் டேட், அதாவது உணவு முறைகளில் இருந்து அவ இந்த டேட்ல இருந்து இந்த டேட் வர எக்ஸ்பீரியன்ஸ் டேட்டு எக்ஸ்பயர் ஆயிருச்சு, இந்த பொருளை அந்த டேட்ல தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற முறைகளை கற்றுக்கொண்டால். எக்ஸ்பயர் ஆனா அதை ரிஜெக்ட் பண்ணிடணும், எக்ஸ்பீரிய டேட் பார்த்து நம்ம வாங்கணும் அப்படின்னு என்னோட பொண்ணு என்கிட்ட சொன்னான். அம்மா, இந்த பொருள் இந்த டேட்ல வாங்கணும், இந்த டேட்டோட முடியுது, அது எக்ஸ்பயர் டேட்டு, அதை நீங்க தெரிஞ்சுக்குங்க அம்மா அப்படின்னு எனது மகள் கற்றுக்கொண்டாள். இது போல அவங்க ஆன்லைன் கிளாஸ் மூலமாக நிறைய கற்றுக்கொள்ளணும்னு பெற்றோர்கள் நாங்கள் முழு சப்போர்ட் பண்றோம். நன்றி, வணக்கம். William Arthur Ward says, the mediocre teacher tells, the good teacher explains, the superior teacher demonstrates, the great teacher inspires. Always, I am inspiring to my students. Sri Aurobindo says, true knowledge is not attained by thinking. It is what you are, it is what you become. I would like to thank ZIA, Sri Aurobindo Society, Samagra Shiksha and the partner HDFC Bank for giving me this wonderful opportunity. I am M.R. Muthurani. I have completed my postgraduate BLit MA B.Ed. I have 19 years of teaching experience. School is located in Madurai district at Alanganallur.
which is known for its world famous and popular Alanganallur Jallikattu and Palamedu Jallikattu. It is also known for the Satyar Dam located in my nearest my school. I am working as the second grade teacher in Panchayat Union Middle School, Padangipatti. My school has won the Best School Award at the science exhibition conducted by CRC. My problem: I faced difficulties in making students understand the pronunciation in English. ZIAE training. Through ZIAE training, it was easy to learn for the students to understand all the subjects. Innovative Padasala. Innovative Padasala, I came to know how to teach CWSN in a very much easy way. About our trainer. Our ZIAE trainer, Mr. Mahesh, has helped us to know many teaching techniques to make all the students to enrich in knowledge and make all teachers to attend it with interest. My school role model. Following the methods of ZIAE training, the students, after understanding all the subjects, will be able to acquire all the skills and make our school best in the district. My solution. It came to know a playful way to teach the students and make them understand all the subjects easily and the students learn happily. Benefit of training. With the help of ZIAE training, it was easy to teach the students without any investments. Moreover, the students are easily able to understand idea implementation, 21st century skills, learning outcomes, resource TLM. My thanks. I convey my thanks to Sri Aurobindo Mira Society and HDFC Bank for creating this training to help our teaching techniques. Thank you so much. Thank you very much. Hi friends, I am P. Jacinta Navlin, postgraduate in English with bachelor degree in education. I have 8 years of experience in teaching. I am working in Panchayat Union Middle School, Melasthanam. Our school is situated in coastal area. We have 151 students in all, and almost all the students are from rural background. My district, Pudukkottai, is known for the ancient drawings and cave paintings which are in Sittanavasal. The key temples situated here are the testimony. Our district has the second largest museum in Tamil Nadu. Though English is the universal language, it is a foreign language to our children. To make the students get rid of the fear of the language is quite a problem. And then to make them familiar with the language and make them understand and learn is a real challenge. The ZIAE way of learning is more of activity-based psychological approach with zero investment. The only investment we have to put in is our brain, which leads to new methods in teaching and then to great success in learning. Innovative Pathshala initiates and guides the teachers to be more innovative and creative in their teaching. The pedagogy used here tends to develop 21st century skills and to bring out the learning outcomes sketched by MHRD. And it is also designed to include the children with special needs.
I am really privileged to attend this ZIIEI training and to have Mr. B. Mahesh as my trainer. His clear and effective explanations helped me to implement the various ideas learned through innovative Pathshala. His valuable guidance and suggestions made this journey very fruitful and a successful one. As I said earlier, to make the children familiar with the language, I plan to give them storybooks with colorful illustrations and simple words and dialogues. As days went, I could find a change in my children. The storybooks stimulated their interest toward reading and understanding the stories. They started eagerly waiting for the story session. As they began to love the stories, they also began to love the language. Now, English has become a favorite language to many of my children, and they have no more fear for the language. We made the story session a systematic one. The children were pleased to go through the storybooks and they started taking short notes on them. This helped them to get much more interest in their regular syllabus also. And no doubt they started learning well and thus they score well as well. This method will surely inspire all the children across our state and our nation too. And I strongly believe that our school will definitely be chosen as the model school. The great philosopher and scientist Sir Benjamin Franklin said, "Tell me and I forget. Teach me and I may remember. Involve me and I will learn." Yes, dear friends, ZIIEI has made this come true with its strenuous efforts. And so, I am here to express my gratitude to Sri Aurobindo Society, ZIIEI team and HDFC Bank, our financial partner. And friends, if you find this video a useful one, don't forget to like, share and subscribe. Thank you. நான் திருமதி சே பானு எம்ஏ பிஎட் கல்வி தகுதி பெற்றுள்ளேன். நான் மதுரை மாவட்டம் மதுரை கிழக்கு ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஒத்தக்கடை தொடக்கப்பள்ளியில் இடைநிலை ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். என்னுடைய பணி அனுபவம் 24 ஆண்டுகள் ஆகும். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடியாம் தமிழினம் தோன்றிய தமிழகத்தில் சங்கம் அமைத்து தமிழ் வளர்த்த நான்மாடக் கூடலாம் மதுரை மாவட்டமே எமது சொந்த மாவட்டமாகும். இங்கு உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவில், கள்ளழகர் திருக்கோவில், திருமலை நாயக்கர் மகள், தெப்பக்குளம் போன்ற பல்வேறு ஆன்மீக தலங்களும், சமணர் படுகைகள் போன்ற புராதன சின்னங்களும், பல்லுயிர் மண்டலமாக திகழும் அரிட்டாப்பட்டி போன்ற பழமையான புகழ்மிக்க இடங்களையும் கொண்டது எமது மாவட்டமாகும். 1000 ஆண்டுகளுக்கு முன்னரே அல் அங்காடிகள் எனப்படும் இரவு நேர கடைகளை கொண்டிருந்து இன்று வரை செயல்பட்டு கொண்டிருக்கின்ற உறங்கா நகரம் என்னும் பெயர் பெற்ற மதுரை மாவட்டத்தில் யானைமலை அடிவாரத்தில் அமைந்துள்ள மதுரை கிழக்கு ஊராட்சி ஒன்றியம் ஒத்தக்கடை தொடக்கப்பள்ளியில் 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் மாணவியர்கள் கல்வி கற்று வருகின்றனர். இங்கு 17 ஆசிரியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். 5 வயது நிறைவுற்றவுடன் அன்னையின் கரம் பிடித்து
எம்மிடம் ஆரம்ப கல்வி பயில வரும் மாணவருக்கு அந்நிய மொழியாம் ஆங்கிலத்தை கற்பிப்பது எங்களுக்கு சிரமமாக உள்ளது. தமிழக கல்வித்துறையில் கடந்த 3 ஆண்டு காலமாக பாண்டிச்சேரி ஸ்ரீ அரபிந்தோ சொசைட்டி மூலமாக ZIIEI ட்ரெயினிங் என்னும் பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது. இதில் மூலதனமில்லாமல் எளிய பொருட்களை கொண்டு கல்வி கற்பித்தல் எவ்வாறு என்ற பயிற்சி எங்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றது. COVID-19 எனப்படும் இந்த பெருந்தொற்று காலத்தில் ஸ்ரீ அரவிந்தோ கல்விக் குழுமத்தால் கூகுள் மீட் என்னும் செயலி மூலம் இன்னோவேட்டிவ் பாத்சாலா ட்ரெயினிங் என்ற பயிற்சி தரப்பட்டது. இது எளிய சோதனைகள் மூலமாகவும் செயல்வழி கற்றல் மூலமாகவும் கல்வி திறனை எவ்வாறு மேம்படுத்துவது என்பது பற்றி பயிற்சி அளிக்கப்பட்டது. மகேஷ் பாபு அவர்கள் இந்த இன்னோவேட்டிவ் பாத்சாலா ட்ரெயினிங் என்னும் பயிற்சியில் நம் நாட்டில் அமைக்கப்பட்ட பல்வேறு தேசிய கலை திட்டங்கள் பற்றி விரிவாக விளக்கி கூறினார். மேலும் கல்வி உளவியல் அறிஞர் திரு ப்ளூம் அவர்களின் கோட்பாடுகளை எவ்வாறு கற்றலில் பயன்படுத்துவது என்பது பற்றியும் உலக சுகாதார அமைப்பும் யுனிசெஃப் நிறுவனங்களும் கல்வி கற்பதன் நோக்கங்களை குறிப்பாக லைஃப் ஸ்கில்ஸ் என்பதை எவ்வாறு அடைவது என்பது குறித்த கற்பித்தல் உத்திகளை தகுந்த எடுத்துக்காட்டுகள் மூலம் எளிய முறையில் விளக்கி கூறினார். மேலும் இந்த பெருந்தொற்று காலத்தில் நேரடியான கற்பித்தல் கற்றல் பயிற்சி இல்லாத சூழலில் எவ்வாறு இணைய வழி கல்வி மூலம் ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் என்ற முறைகளில் கற்பித்தல் பணியை மேற்கொள்வது என்பது குறித்து விரிவாகவும் விளக்கமாகவும் தகுந்த எடுத்துக்காட்டுகள் மூலமும் கற்பித்தார். ஆங்கிலம் கற்பிப்பது சவாலாக உள்ள சூழலில் இணையத்தை பயன்படுத்தி ஆன்லைன் மூலம் மாணவருக்கான நர்சரி ரைம்ஸ், பிக்சர்ஸ், அனிமேஷன் படங்கள் மற்றும் லாங்குவேஜ் கேம்ஸ் போன்றவை தரவிறக்கம் செய்யப்பட்டு கல்வி கற்பிக்கப்பட்டது. மேலும் இந்த பயிற்சியின் மூலம் நாங்கள் அறிந்து கொண்ட மூலதனம் இல்லா எளிய பொருட்களை கொண்டு ஆங்கில கற்பித்தல் சூழல் உருவாக்கப்பட்டு மாணவர்களுக்கு எளிதில் புரியும் வண்ணம் கற்றுத்தரப்பட்டது. கற்றல் கற்பித்தல் செயல்பாடுகள் நிகழ ஏதுவாக காற்றோட்டமும் வெளிச்சமும் நிறைந்த விசாலமான வகுப்பறைகள், மரங்கள் நிறைந்த பொது வளாகம், சுத்திகரிக்கப்பட்ட சுகாதாரமான குடிநீர் வசதி மற்றும் தூய்மையான கழிப்பறை வசதி, விளையாட்டு மைதானம் போன்ற பல்வேறு வசதிகளை தன்னகத்தே கொண்டுள்ளது எம் பள்ளி. எம் பள்ளி மாணவருக்கு கல்வி கற்பிப்பதுடன் மட்டுமல்லாமல் மாணவருக்கு பல்வேறு கலைகளையும் கற்றுத்தருகின்றோம். இசை, யோகா, கராத்தே, சிலம்பம் போன்ற பல்வேறு பயிற்சிகளையும் அளிக்கின்றோம். மாணவர்களின் பொது அறிவை வளர்க்கும் விதமாக பள்ளி நூலகம் ஒன்று செயல்படுகிறது. கல்வி கற்பதுடன் மாணவருக்கு ஏற்ற வாழ்க்கை திறன்களை வளர்க்கும் விதமாக வருடந்தோறும் தேசிய விழாக்கள் மட்டுமன்றி பல்வேறு வகையான சமூக விழாக்களும் பள்ளியில் நடத்தப்படுகிறது. அதில் எம் பள்ளி மாணவ மாணவியர் ஆர்வமுடன் பங்கேற்கின்றனர். அது மட்டுமன்றி இன்றைய காலகட்டத்தின் தேவையான கணினி வழி கல்வியை பெறும் வண்ணம் தமிழ்நாட்டிலேயே 17 கம்ப்யூட்டர் எனப்படும் கணினிகளை கொண்ட பெரிய கணினி ஆய்வகம் ஒன்றுள்ளது. மாணவருக்கு தன்னார்வலர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மூலம் அவற்றை இயக்குவதற்கான
பயிற்சிகள் தரப்பட்டு வருகின்றது. இதன் மூலம் தமிழகத்திலேயே சிறந்த பள்ளியாக என் பள்ளி உள்ளது. அதனால் மதுரை மாவட்டத்திலேயே சிறந்த பள்ளியாகவும் மாதிரி பள்ளியாகவும் என் பள்ளி தேர்ந்தெடுக்கப்பட்டு உள்ளது. இன்னோவேட்டிவ் பாக்சாலா ட்ரெயினிங் என்னும் பயிற்சியை வழங்கிய பயிற்சியாளர் திரு மகேஷ் பாபு அவர்களுக்கும், அதனை அமைத்து கொடுத்த ஸ்ரீ அரபிந்தோ சொசைட்டி நிறுவனத்திற்கும், HDFC பேங்க் நிறுவனத்திற்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் ரோஹிணி செல்வி. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் ஒன்றியத்தில் இடைநிலை ஆசிரியராக பணிபுரிகிறேன். எனது சொந்த மாவட்டம் மதுரை. மீனாட்சி அம்மன் குடிகொண்டு ஆட்சி செய்யும் மதுரை மாவட்டம் என்னுடைய சொந்த மாவட்டம். மதுரை மாவட்டத்திற்கு தனி சிறப்புகள் உண்டு. அதாவது கோவில் நகரம், தூங்கா நகரம், அனைத்து எந்த விதமான மக்கள் எந்தவித சூழ்நிலையோடு வந்தாலும் அவர்களை வரவேற்று வாழ வைக்கும் சிறந்த மாவட்டமாக எனது மாவட்டம் அமைந்துள்ளது. மற்றும் வீரத்திற்கு புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு வீர சிறப்புமிக்க வீர தமிழர்களின் ஒரு பாரம்பரிய விளையாட்டை அங்கீகரித்து அதை காலங்காலமாக தொன்று தொட்டு வீரத்தை பறைசாற்றி கொண்டிருக்கும் மாவட்டம் எனது மாவட்டம். எனது மாவட்டத்திற்கு பணிபுரிவதை மிகவும் பெருமையாக கருதுகிறேன். நான் என்னுடைய பள்ளி படிப்பை மங்கையர்கரசி உயர்நிலைப் பள்ளியில் முடித்துள்ளேன். தற்பொழுது MSc B.Ed கணித பிரிவில் பட்டப்படிப்பு முடித்துள்ளேன். அனைத்தும் காமராஜர் பல்கலைக்கழகத்தில் என் பட்டப்படிப்பை முடித்துள்ளேன். நான் ஆசிரியராக பணியில் சேர்ந்து 8 வருடங்கள் நிறைவு பெற்றன. 2012ஆம் ஆண்டு நடைபெற்ற ஆசிரியர் தகுதி தேர்வாணையம் மூலமாக தேர்வு செய்யப்பட்டு என்னுடைய பணியை தொடர்ந்து பணிபுரிந்து வந்திருக்கிறேன். எனது பள்ளி அப்படின்னு சொல்லும்போது, எனது பள்ளியானது வைகை ஆற்றங்கரையோரம் எழில் சொன்றும் தென்னஞ்சோலையில் நடுவே அமைந்துள்ள மிகவும் ஒரு அற்புதமான பள்ளி. தோரிமான் கிராமத்தில் உள்ள அழகான பள்ளி எமது பள்ளி. ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி, திருப்பரங்குன்றம் ஒன்றியம், தோரிமான். தற்போது இப்பள்ளியில் 114 மாணவர்கள் உள்ளனர். நான் பணியில் சேர்ந்த பொழுது ஏற்கனவே இரண்டு ஆசிரியர்கள் பணிபுரிந்து வந்தனர். தற்பொழுது 3வது ஆசிரியராக நான் பணியேற்ற பொழுது 64 மாணவர்களை கொண்டு இப்பள்ளி சிறப்பாக செயல்பட்டது. உள்கட்டமைப்பு வசதிகளை தற்பொழுது மேம்படுத்தி மாணவர்களும் ஆசிரியர்களும் நலம் பெறும் வகையில் பள்ளிகளை சீரமைப்பு செய்துள்ளோம். இந்த சீரமைப்புக்கு காரணம் என்னுடைய தலைமை ஆசிரியரும் உடன் பணிபுரியும் ஆசிரியர் பெருமக்களும் அனைவரும் ஒத்துழைப்பு. பள்ளியின் நலனுக்காகவே அவர்கள் நாங்கள் செயல்பாட்டை மேற்கொண்டு வந்துள்ளோம். அதற்காக ஓட்டு கட்டடத்தில் இயங்கிய பள்ளி ஊர் மக்களோடு சேர்ந்து இணைந்து முன்னாள் மாணவர்கள் மற்றும் ஊர் பெரியோர்கள், ஊர் தலைவர் அனைவரும் இணைந்து பள்ளியினை சீரமைப்பு செய்து தந்துள்ளனர். தற்பொழுது கடந்த மாதம் தான் அரசாங்க சார்பில் 2 ஓட்டு கட்டடத்தை மாற்றி அதற்கான வர்ணங்கள் சின்ன குழந்தைகள் ஆர்வத்துடன் பள்ளிக்கு வருவதற்கான அனைத்து சூழ்நிலைகளும் எமது பள்ளிக்கு கமலஹாசன் நற்பணி மன்றத்தில் உள்ள இளைஞர்கள் அனைவரும் செய்து தந்தனர். தற்பொழுது எமது பள்ளி எப்படின்னா ஒரு கிண்டர் கார்டன், ஒரு மெட்ரிகுலேஷன் பள்ளி ஈக்குவலாக என்ன இருக்குமோ பள்ளி தளவாட ஜாமான்கள், அந்த வெளி வண்ணப்பூச்சிகள் அனைத்துமே என் குழந்தைகளுக்கு ஏற்ற வண்ணம் அழகாக அமைந்துள்ளது எமது பள்ளி. 4 ஆசிரியர்களும் பள்ளி மேம்பாட்டு திட்டத்தை குறிக்கோளாக கொண்டு கல்வியையும் மாணவர்களிடையே எவ்வாறு முன்னேற்றுவது என்பதை குறித்து ஆலோசித்து சிந்தித்து செயல்படுவோம். 4 ஆசிரியர்களும் ஒற்றுமையாக செயல்பட்டு பள்ளியை தரம்பட மேம்பாடு செய்வோம் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. அடுத்ததாக இந்த பயிற்சியை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா, கடந்த அக்டோபர் மாதத்திலிருந்து பயிற்சியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னோவேட்டிவ் பாடசாலா அப்படின்றது ஏற்கனவே ஆசிரியர்கள் பை தி டீச்சர்ஸ் ஃபார் த டீச்சர்ஸ் அப்படின்ற பிளாட்ஃபார்மில் தான் நம்ம எல்லாருமே இப்போ மீட் பண்ணோம். மதுரை மாவட்டத்தில் இருக்கிற 55 ஆசிரியர்களும் இந்த பிளாட்ஃபார்மில் மீட் பண்ணி செயல்பட்டு வந்துட்டு இருக்கோம். அனைத்து பயிற்சிகளும் எவ்வாறு இருந்தது அப்படின்றத ஒருத்தருக்கு பார்க்காமலே நம்ம என்ன செஞ்சிட்டோம்னா நம்முடைய கருத்துக்களை பரிமாறிக்கொண்டோம். இந்த பயிற்சி ஏற்கனவே இம்ப்ளிமெண்ட் செய்யப்பட்ட ஐடியா 0 இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் தி எஜுகேஷன் அப்படின்ற ப்ரோக்ராம்காண்டி நம்ம கருத்துக்களை பரிமாறிக்கொண்டோம். அனைத்து ஆசிரியர்களுக்கும்
நன்றி. இப்பயிற்சி நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் வரோம். எப்படின்னா ஒரு பீரியட் ஒரு சப்ஜெக்ட் எடுத்துட்டோம்னா அந்த பீரியடை எப்படி வந்து மாணவர்களுக்கு ஆற்றல் மிகு, அதாவது பாடம் வந்து சலிப்படைய செய்ய முடியாமல் அவங்கள வந்து போரிங்காக ஃபீல் பண்ணாமல் அந்த 45 மினிட்ஸை வந்து அழகாக அவங்க எல்லா மாணவர்களும் இன்வால்மெண்ட்டோடு செய்ய வைக்கக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டீஸ், அந்த மாணவர்களுடைய வாழ்க்கையில் பெற வேண்டிய திறன்கள், அது என்ன மாதிரி இந்த பாடம் வந்து நம்மளுக்கு கொடுக்குது. ஒரு டாபிக்னு எடுத்துட்டோம்னா அந்த பாடத்தின் மூலியமாக மாணவர்கள் பெற வேண்டிய வாழ்க்கை திறன்களை மேம்படுத்துவதற்கான அந்த பயிற்சியை வந்து எங்களுக்கு சிறப்பாக கொடுத்துருக்காங்க. அதை மதுரை மாவட்டத்தில் உள்ள 55 பள்ளிகளில் உள்ள ஆசிரியர்கள் செயல்பட்டு வருகின்றனர். மேலும் அனைத்து பள்ளி ஆசிரியர்களுக்கும் இந்த பயிற்சி போய் சென்றடைஞ்சால் நல்லாவும் இருக்கும். நல்லா இருக்கு பயிற்சி அமைந்துள்ளது. அது வந்து எங்களுக்கு இனோவேட்டிவ்னா எங்களுடைய இனோவேட்டிவ்ஸ் ஐடியாஸையும் அதில் நாங்கள் பதிவு பண்ணணும். ஏற்கனவே பள்ளியில் செயல்பட்டு கொண்டிருந்த கருத்து இந்த ஐடியாஸையும் நாங்கள் பதிவு செஞ்சோம். அதே மாதிரி மற்ற ஆசிரியர்கள் அவங்களுடைய கருத்துக்களையும் வந்து பதிவு செஞ்சாங்க. பரிமாறிக்கொண்டும் இந்த பயிற்சி மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. அடுத்ததாக இந்த ஒரு பயிற்சியை நடத்த வந்து பயிற்றுனர் கண்டிப்பாக தேவை. இந்த பயிற்றுனர் வந்து நம்மளுக்கு ட்ரைனரை வந்து நான் பற்றி சொல்லணும்னா ரொம்ப பெருமைப்படுறேன். ட்ரைனர் வந்து எப்படி இருக்கு, நம்ம வந்து ஒரு பாடத்தை வந்து ஒரு சப்ஜெக்ட் இப்போ நம்ம பீரியட் படி தான் நடத்திருக்கோம். ஒரு 90 மினிட் பாடத்தை வந்து திரும்ப நம்ம மாணவர்களுக்கு வந்து நாளைக்கு நடத்த போகிறோம். அதை அவங்கெல்லாம் என்ன செஞ்சிருவாங்கன்னா இதே படத்தை தான் நடத்த போகிறேன் மேலாட்டமாக சொல்லிவிட்டோம். அப்படி கிடையவே கிடையாது. அவங்க கிட்டத்தட்ட என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 6 மாவட்டங்களுக்கு பயிற்சி அளிக்கிறாங்க. மதுரை மாவட்டம் மட்டும் கிடையாது, 6 மாவட்டங்களையும் ஆசிரியர்கள் எண்ணிக்கை எனக்கு சரியா தெரியல. பட் ஆனால் மாவட்டங்களுக்குள்ள ஆசிரியர்களை வந்து பயிற்சி அளிக்கும் போது ஒவ்வொரு தனிப்பட்ட நாங்களும் ஒரு பயிற்சி எடுக்கும்போது ஆசிரியர்களாக இருந்தாலும் மாணவர்களே அந்த நிலையில நாங்கள் கேட்கக்கூடிய சந்தேகங்களுக்கும் மற்றும் வந்து அதை என்ன செய்யறாங்கன்னா சந்தேகங்களை வந்து பொறுமையாக, அதாவது பயிற்சியின் இடையே கேட்டாலும் அதை தெளிவுபடுத்துவதும் அல்லது பயிற்சி முடிந்து அனைத்து ஆசிரியர்களுக்கும் எந்த பயிற்சியின் போது எந்தவித இடையூறும் இல்லாமல் பயிற்சியினை அழகாக கொண்டு செல்வார் எங்களுடைய பயிற்றுனர். அடுத்து அவங்க வந்து எப்படி சொல்லணும் அப்படின்னா ஒரு ஆசிரியர்களுக்கு சந்தேகம் ஏற்படும் பொதுவாக கேட்க வந்து நம்மளுக்கு எல்லாரும் முன்னாடி கேட்க சங்கடமா இருக்கும். அப்படின்றதையும் உணர்ந்து எப்போ வேணாலும் நீங்கள் ஃபோன் பண்ணி அந்த சந்தேகங்களை தீர்த்து கொள்வதற்கும் தயங்காம எங்களுக்கு வந்து உதவி செஞ்சாங்க. எப்படி வந்து மாணவர்களுடைய இணையத்தை பயன்படுத்துவது, அதில் எப்படி வந்து ஒரு லிங்கை வந்து உருவாக்குவது, அப்புறம் அவங்க மாணவர்களுடைய பேரண்ட்டை நம்ம வந்து எப்படி வந்து அதை கொண்டு செல்வது, மாணவர்களுடைய கற்றலை தொடர்ந்து, அதாவது எல்லாருமே இப்போ COVID-19 பீரியடில் வந்து என்னன்னா தொடர்ச்சி இல்லாமல் போயிடுச்சு அப்படின்றத அப்படி இல்லாமல் மாற்றுறதுக்கு இந்த கற்றல் வந்து எங்களுக்கு உதவியாக இருந்தது அப்படின்றத சொல்கிறோம். அதை நடத்தி தந்த எங்கள் அரவிந்தோ சொசைட்டிக்கும் மற்றும் HDFC பேங்க் அவங்க இணைந்து நடத்தி எங்கள் பயிற்சியை அளித்த பயிற்றுனர் சார் அவர்களுக்கும் மிக்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து பயிற்சியில் கலந்து கொண்ட அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் என் நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். Well, a special video conference was conducted to all subject handling teachers and head teachers on how to handle the students in teaching the subjects through online, madam, first of all. Secondly, we collected the information about the teachers and students who did the best practices academically through online and appreciated those children and teachers in person. First of all, during COVID-19 situation, how to face that situation period, we educated the teachers, and to them it also reached the all students through various platform like WhatsApp and other things, madam. And in our state government through TV, that is Kalvi TV, from 1st standard to 11th standard, the video lessons that through Kalvi TV all subjects were telecasted, and also it was telecasted through 11 private channels also, madam. And for especially for class 12 students, video lessons were taken, and already all students of class 12 in government and aided school, laptops were distributed free of cost by the government. So video lessons
were taken by the expert teachers in each subject, and then that video lessons were copied to the students in their laptop, and students are going through the laptop lesson by lesson, concept by concept, and then whenever they have doubt, they can once again go through, because it is offline only, and then they go through the textbook. Textbooks also were given in the very beginning of the academic year itself, during the lockdown itself. So whenever they have doubt, they interacted with the teachers through WhatsApp, or if they had a chance in a small group, that is 1 or 2 students, if they are nearby the school, they also approached the teachers and to clear their doubts, madam. Zero investment innovations for education initiatives brought to the limelight the innate potentials of the teachers through the exhibitions conducted. I feel proud to point out that 4 teachers from Madurai district got national award and 24 teachers at state level in the year 2019. And this year, 1 teacher got national award. I want to share the happy moment with you, madam. Achieving such awards are possible because of the platform provided for the teachers to exhibit their skills by Aravinda Society, in the collaborations with HDFC Bank. Such identification stimulated all the teachers to do innovative activities in their classroom for the benefit of the children, madam. The role model schools and which are selected in each district, even in our Madurai district also, they are really after the training which are given by the Aravinda Society, they are inspiring other schools. The teachers who got trained, they are really motivating their students. Through that, their nearby schools also got motivated, and really they are becoming role model schools, madam. Apart from the regular activities carried out by the teacher to benefit all the children of their respective classroom, these initiatives make teachers vibrant and help them promote their classrooms to a lively one, madam, so as to reach all types of learners in the classroom in all aspects. Visuals put up in the classrooms attract the attention of the children. Actually, scholarships are given for girls incentive scholarship, SC/ST scholarship, and a lot of other scholarships are given by the state government and the central government. But this scholarship is very exclusively, it motivates the children to enhance their education and activity-oriented program. This is an innovative idea which is done by the